ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். இன்னொரு வீடியோவில், அதுவும் இது ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ, அதாவது டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். நம்ம இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்திலையும் படிப்படியாக பார்த்துட்டு வந்துட்டோம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செயல்முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வரையறைத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். இன்றைக்கி ஒன்று செய்கிறது, நாளைக்கு ஒன்று செய்கிறது, அப்புறம் 5 நாள் கழிச்சு ஒன்று செய்கிறது, அப்படி இல்லாமல் தினம் தினம் இப்படி தான் நம்மளுடைய வழிமுறை. இந்த வியாபாரத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு, வெஸ்டீஜ் வியாபாரத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இதை ஒன்று விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சு கொண்டே வரணும். இதில் ஒன்று கூட விடக்கூடாது. அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நல்ல கவனமாக பாருங்கள், உங்கள் அப்ளைனோட கலந்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எது புரியலையோ அவங்களோட கேளுங்க. வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இட் இஸ் தி டெய்லி மெத்தட். இதை நான் தினம் இது தான் செய்யணும். ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, எனக்கு தெரியும், அதாவது நம்ம மருந்து இதில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கு அவங்க அவங்களுடைய இதில் சேல்ஸில் ஜெயிக்கணும்னா அந்த கம்பெனியில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அவங்க மாதம் மாதம் நான் இன்றைக்கி இதை செய்வேன், இன்றைக்கி இதை செய்வேன், இன்றைக்கி இது செய்வேன், இன்றைக்கி இந்த டாக்டரை பார்ப்பேன், நான் இவ்வளோ வேறு பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு ஷீட்டை அனுப்பணும். அனுப்பிச்சிட்டு அதை ரெகுலராக பண்ணாங்களா இல்லையா, இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன், என்ன பண்ணேன், இவ்வளவும் அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆன நடைமுறை, அதாவது தினம் தினம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா தவறாமல் நாம் வெற்றி பெறுவது நிச்சயமாயிடும். அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. இந்த இதை மாத்திரம் தினமும் பண்ணுங்கள். விதைகள் சொல்கிற மாதிரி விதைகள் போடுறவன் உறங்கிடலாம், ஆனால் விதைகள் உறங்கவே உறங்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த விதை போட வேண்டியது நம்ம வேலை. இந்த விதை போடுவது தான் இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன் டே டு டே பேசிஸ் இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். முதல்ல காலங்காத்தால் நம்ம படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறோம். கண் விழித்த உடனே தயவு செய்து கண்ணை விழித்த உடனே இம்மீடியட்டாக படுக்கையிலேருந்து எழுந்திருக்காதீங்க. உங்களுடைய கனவுகள், இது என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க, கனவுகள் தோணும் உங்களுக்கு. உங்கள் அப்ளைனோட உட்காந்து தயவு செய்து உங்களுடைய ஆசைகள், உங்கள் கனவுகள், நீங்கள் எது மாதிரி இருக்கணும், இதெல்லாம் மனம் திறந்து பேசுங்க. ஸோ உங்களுடைய கனவுகளை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உதவுவார். கனவுகள் மாத்திரம் இல்லை, அந்த கனவுகளை அடைவதற்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்கேன், நான் போக வேண்டிய ஒரு தூரம் ரொம்ப கொஞ்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம், ஓகே, அது என் கனவு. ஆனால் அதே சமயத்தில் அந்த கனவை நான் போய் அடையணும்னா 1 வருஷத்தில் நான் இதை போய் அடைஞ்சிருக்கணும், 3 வருஷத்தில் இதை போய் அடைஞ்சிருக்கணும், அப்படி அதெல்லாம் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இலக்குகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உங்கள் கனவுகளையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் இலக்குகளையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அப்ளைனுக்கு தெரியும். உங்கள் அப்ளைனோட உட்காந்து, உங்களோட இருக்கக்கூடிய அப்ளைன் லீடர் அவரோட உட்காந்து மனம் திறந்து பேசி அவர்கிட்ட டைம் வாங்க பேசி உங்கள் கனவுகளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கனவுகள் படங்களை உங்களுடைய எங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமோ, அதாவது விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க, அது எங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் ரம்மியமான ஒரு கலர்ஃபுல்லாக ஒட்டி வைங்க, பாருங்கள். அப்புறம் உங்களுடைய லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் கூட அதை அப்பப்போ பார்க்குற மாதிரி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனவுகள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு கனவு என்னன்னு தெரியும், உங்கள் இலக்குகள் என்னன்னு தெரியும்னா, நீங்கள் தினம் காத்தால் எந்திரிச்ச உடனே இம்மீடியட் படுக்கையில் எந்திரிச்சிடாதீங்க. கண்ணை மூடிக்கொண்டு அந்த கனவு காட்சியை, அந்த கனவு நடந்துக்கிட்டு இருப்பதாக, நடக்கணும்னு இல்லை, நடந்துக்கிட்டு இருப்பதாக, அதில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அகக்காட்சி காணுங்க. ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு பர்டிகுலர் கார்னு வச்சுப்போமே, அந்த காரில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, ஸ்டீரிங் வீல் உங்கள் அந்த இது தெரியுது உங்களுக்கு, உங்கள் பக்கத்தில் உங்கள் மனைவி உட்காந்துருக்காங்க, உங்கள் பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க, அப்படியே சேட்டை பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சொல்கிறீங்க சேட்டை பண்ணாதா சொல்கிறீங்க, அங்கே ரம்மியமாக ஆடியோவில் சூப்பராக பாட்டு பாடுது, உங்கள் மனைவி ரசிச்சுட்டு வராங்க. இது அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். மேபி வீடு, ஒரு பர்டிகுலர் வீடு வாங்கி இந்த மாதிரி வீடு இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க, அந்த மாதிரி வீடு, அந்த வீட்டில் தான் வாழ்கிறீங்க.
காலங்காத்தால் எழுந்திரிச்சிருக்கீங்க, நீங்கள் அந்த உங்கள் அந்த லிவிங் ரூமில் சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மனைவி அந்த கிச்சனில், அந்த கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிச்சனில் உங்களுக்காக காஃபி போட்டுட்ருக்காங்க. குழந்தைங்க அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, நீங்கள் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. விளையாடுறது சத்தம் கொஞ்சம் சத்தம் கம்மியாக போடு அப்படிங்கிறீங்க. அவங்க மனைவி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு நடப்பதாக பாருங்கள், தினமும் பாருங்கள். நம்பினா நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக நடக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். அவ்வளவு ஆழமான சக்தி இருக்குது அந்த விஷுவலைசேஷனில். ஸோ விஷுவலைஸ் யுவர் ட்ரீம்ஸ். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு, முழிப்பு வந்தாச்சு, படுக்கலேருந்து எந்திருக்கல, கண்ணை மூடிட்டு அப்படியே பாருங்கள். ஜஸ்ட் விஷுவலைஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் எந்திருங்க, உங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிங்க. முடித்ததுக்கப்புறம் இன்று நம்ம இந்த மாதம் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய அப்ளைன் லீடரோடு உட்காந்து நம்ம கனவுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மாதம் நான் அந்த இடத்துக்கு போனால் இந்த மாதம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த மாதம் என்னுடைய கோல் என்ன, இன்றைக்கி தேதி என்ன, இன்றைக்கி 10 தேதி ஆச்சு. அப்போது ஒரு மாதத்தில் இந்த இதுனா 10ஆம் தேதி வரைக்கும் இதுவாக பண்ணியிருக்கணும். நான் பண்ணியிருக்கேனா, எது என்ன ஆயிருக்கு, லேக் ஆகிருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அல்லது எவ்வளோ தூரத்தை கரெக்டாக இருக்கேன், இன்னும் எவ்வளோ இதாக இருக்கலாம், நான் புரியுதுங்களா, ரிவ்யூ பண்ணுங்கள். அப்போ இன்னும் நான் என்னத்தை மாற்றிக்கணும். ஸோ கெட் இன் டு தட். அந்த கோலை பாருங்கள், பார்க்க அது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதன் மேலே உங்கள் கவனம் போதோ அந்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைகள் நிஜமாக மாறும். ஹவ் ரிவ்யூ த கோல். அதுக்கப்புறம் இன்றைய தினம் எனக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது, இன்றைக்கி என்ன புது விஷயம் நடக்க போகுது, அல்லது என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, யாரை நம்ம பார்க்குறோன்னு சொன்னோம். புரியுதுங்களா, நீங்கள் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஜஸ்ட் ரிவ்யூ இட். எத்தனை மணிக்கு, ஸோ அப்போ எப்படி போக போகிறோம், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அது எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ண போகிறோம், ஆல் தோஸ் திங்ஸ் ரிவ்யூ. முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி யாருக்காவது ஒருவருக்கு நம்ம பிளான் காமிக்கணும் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய டவுன்லைன்ஸ்காரங்களுக்கும் அவங்களுடைய இதுகளுக்கு பிளான் காமிக்கிறோம். ஸோ அப்போது யாரெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஜஸ்ட் இன்வைட் தம். ஆன்லைனில் பண்ணணும், அப்போ லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பணும், அவங்களோட பேசணும், அவங்களோட சேட் பண்ணணும். அப்போ அந்த இதை ஒரு தடவை இது பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிவிடுங்க. இப்போது கோ ஹேவ் யுவர் பாத். முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் பண்ணுறீங்க, ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ கொடுத்துருக்கோம். இந்த இதுலேயே டவுன்லோடபிள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இருக்கும், ரிசோர்ஸ் பேஜ்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் இருக்குது. அதாவது டைனமிக் டே அப்படின்னு பேர். அதாவது நமக்குள்ளே இது வரைக்கும் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ நிறைய குப்பைகள், உன்னால் முடியாது, அது செய்ய முடியாது, இப்படி முடியாது, இப்படி தான் உன்னால் இருக்க முடியும், இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே போயிருக்கு. அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுதான் நம்மளை ஆட்கொண்டுட்டுருக்கு. அப்போ இனிமேல் நம்ம செய்யணும். அப்போ நமக்குள்ள இது வரைக்கும் நம்ம அறியாமல் உள்ளே போச்சு, இனிமேல் நம்ம அறிந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை உள்ளே போடுறோம். அப்போ இது தினம் கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது அதை உன்னிப்பாக கேட்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஆடியோ ஆன் பண்ணி விடுங்க, நல்லா சத்தமாக பேசட்டும், நீங்கள் பாட்டுக்கு தலைவாரி நீங்கள் பாட்டுக்கு போங்க, அது காதில் போட்டே இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக சொல்கிறேன், என்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 15 நாள்லேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். என் வாழ்க்கையில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் யாருக்கெல்லாம் கொடுத்தனோ நீங்கள் பண்ணி கேட்டிங்கனாக்கா அவ்வளோ பேரும் சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ஆடியோவை நம்ம யூடியூப்லேயே போட்டு வச்சுருக்காங்க, என்னுடைய படத்தை போட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். அதெல்லாம் சிம்பிள். ஸோ தயவு செய்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வெறும் போட போகிறீங்க, நீங்கள் பாட்டு தலை வர போகிறீங்க, ட்ரெஸ் பண்ணிக்க போகிறீங்க, போய் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் வந்து அதில் உன்னிப்பாக கவனிக்கணுங்களோ அவசியம். அது பாட்டுக்கு உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே போயிட்டு இருந்தால் போதும். தினமும் அது நடந்துக்கிட்டு இருக்குன்னா வாழ்க்கையில் அது நிஜமாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் வேலையோ வியாபாரமோ அது என்ன உண்டோ பாருங்கள். அப்புறம் நடுவில் யாருக்கெல்லாம் ஆன்லைனில் லிங்க் அடிக்க முடியுமோ, எந்த மீட்டிங் எந்த ட்ரைனிங் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரைனிங்கை நம்ம அட்டன் பண்ணணும், நம்ம டீம் பீக்கும் அட்டன் பண்ணணும், அவங்களுக்கு நினைவுபடுத்தணும், அந்த விஷயம் எல்லாம் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இதுதான் அது. ஸோ இரவு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போகிறோம். அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நமக்குன்னு ஒரு ட்ராக்கர் ஷீட் கொடுத்துருக்கோம். இந்த இதிலையே நாங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்கேன். அந்த ட்ராக்கர் ஷீட்டில் நம்ம கோல்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம அப்ளைனோடு உட்காந்து அதனுடைய இதை பாருங்கள். இப்போ கூட அந்த ஷீட்டை இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுல இங்கே பாருங்கள்.
ஜஸ்ட் ஹேவ் அ லுக். இதான் பாக்கெட் ஷீட்டு, அந்த ட்ராக்கர் ஷீட்டு. அந்த ட்ராக்கர் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மந்த்லி கோல் அண்ட் டெய்லி ட்ராக்கர் ஷீட்டு. அதாவது உங்கள் பேர் எழுதியிருக்கு. இது டவுன்லோடபிள் லிங்காக இங்கே இருக்குது. அதே மாதிரி ரிசோர்ஸ் பேஜ்லேயும் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, உங்கள் லெவல் என்ன, லாஸ்ட் மந்த்து நம்ம எவ்வளோ பிவி பண்ணோம், இந்த மாதம் எவ்வளோ, போன மாதம் எவ்வளோ லீவ் பிவி பண்ணோம், என்ன லெவலுக்கு வந்தோம், எவ்வளோ பேர் நீங்கள் பர்சனலாக ஸ்பான்சர் பண்ணீங்க, அப்புறம் இந்த மாதம் என்ன கோல், நான் இந்த மாதம் எவ்வளவு பிவி பண்ணுறதாக நான் உத்தேசம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செல்ஃப் பிவி பண்ண போகிறேன், என்ன லெவலுக்கு வர போகிறேன், இந்த மாதம் நான் எவ்வளோ பர்சனல் பேர் ஸ்பான்சர் பண்ண போகிறேன், அப்புறம் என்னுடைய டீமில் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த பேங்க்கில் ஃபஸ்ட்டு டீம் ஒரு கால் ஷேகர் டீமில் எவ்வளோ பேர் ஸ்பான்சர் நடக்கும், இதெல்லாம் எழுதிருங்க. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா பிளான் பண்ணணும். அதாவது ஆன்லைன் டிஜிட்டல் மீட்டிங்ஸ் எவ்வளோ பண்ண போகிறோம், ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் எவ்வளோ பண்ண போகிறோம், ப்ராடக்ட் ட்ரைனிங் எவ்வளோ கொடுக்க போகிறோம், அப்புறம் வந்து கவுன்சிலிங், நம்மளுடைய டவுன்லைன்ஸ்க்கு நம்ம எவ்வளோ கவுன்சிலிங் அண்டு மோட்டிவேஷன் மீட்டிங் கொடுக்க போகிறோம், இதெல்லாம் இங்கே எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறம் எவ்ரி டே இங்கே பாருங்க டேட் இருக்கு இல்லையா, டேட்டை போட்டு இன்றைக்கி ஆஃப்லைன் மீட்டிங் எத்தனை, ஒரு 2 டீம் பண்ணியிருக்கலாம், 2 டீம் பண்ணேன், எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஃபில்அப் பண்ணுங்கள். ரிமார்க்ஸில் அந்த நாளில் உங்களுக்கு யார் இவர் வந்தார், இவர் வரல, இந்த மாதிரி இவர், அதாவது முக்கியமான ஒருத்தர் வரல, அப்போது வரல அவர், ஏன்னா கேட்கணும், அப்போ நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒருத்தரை கூட்டு வந்திருப்பார், அவர்கிட்ட ஒரு துடிப்பான விஷயங்களை பார்த்துருப்பீங்க, அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க, அப்போ தான் நீங்கள் 10 நாள் கழித்து, ஏன்னா என்னை பற்றி கேட்டிங்கனாக்கா, ஒரு மீட்டிங் ஒரு 1000கணக்கான பேர் நடந்த மீட்டிங்கில் கூட நான் யாராவது ஒருத்தர் வரலன்னா இவர் வரலையேன்னு நான் கேட்பேன். எப்படி அதுனாக்கா, ஒருத்தர் வராரு, அவர் நல்லா இருக்காருன்னா அவர் மனசுக்குள்ளே நான் போட்டுப்பேன். ஏன்னா அவங்கெல்லாம் நம்மளோட சொத்துக்கள். ஸோ இந்த ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள். இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கா, உங்கள் அப்ளைனோட உட்காந்து இதை பற்றி விவரங்கள் அறிந்து இதை தினம் ஃபில்அப் பண்ணுங்கள். மேபி வி வில் ஹேவ் அ சிஸ்டம், அங்கே ஏதாவது அப்லோட் பண்ண சொன்னாலும் அதை அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஃபில்அப் பண்ணிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிற மாதிரி கூட சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதுலேயும் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட் யூ டு டூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நவ் கோயிங் பேக் டு தி ப்ரெசன்டேஷன், பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நைட்டு உங்கள் அப்ளைன் கூப்பிடுங்க. ஏன்னா இது ஃபில்அப் பண்ணிட்டீங்க, சொல்லுங்கள் நான் இதெல்லாம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன், இத்தனை பேர் வந்தாங்க, இவ்வளோ வந்தாங்க, இவர் வந்தார் வரல, ஆல் தோஸ் திங்ஸ் கிவ் ரிப்போர்ட் யுவர் அப்ளைன். அதே மாதிரி உங்கள் டவுன்லைனில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவர் என்ன பண்ணேன்னு சொல்லியிருப்பார் உங்ககிட்ட, இதை பண்ணி அப்போ எத்தனை பேர் வந்தாங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க, ஆல் தோஸ் திங்ஸ் ஹாவ் தட் வெரிஃபைங் வித் யுவர் அப்ளைன்ஸ் அண்ட் டவுன்லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரைட். தென் 9th, நாளைய தினம் நமக்கு என்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது, என்ன இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, யார் போய் பார்க்கணும், நம்ம யாருக்கெல்லாம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ரிவ்யூ. ஸோ ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட். இப்போ படுக்கைக்கு போயிட்டீங்க, தூங்குவதற்கு முன்னாடி திருப்பியும் உங்கள் கனவு காட்சிகள், உங்கள் கோல்களை நடந்ததாக அகக்காட்சி எப்படி காத்தால பார்த்தீங்களோ அதே மாதிரி தூங்குவதற்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்துட்டே உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்திற்கு போங்க. இதை தினம் தினம் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் தினம் தினம் இதை கடைபிடிக்காமல் இந்த 1 to 10 காத்தால் எந்திரிச்சோன்னா இந்த அகக்காட்சி பார்க்குறது, எடுத்தோன்னே இன்றைய கோல் என்னப்பா, ஏன்னா எந்திரிச்சோடனே பார்க்குறீங்க அந்த கோலை, அப்போது இதை பண்ணணுங்கிறது உங்கள் மனசுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் அதை செய்வதற்கு உண்டான விஷயங்களை உங்கள் பால் எடுத்துகிட்டு வரும். அன்றைய நாளுடைய அப்பாயின்மெண்ட்ஸை பாருங்கள், யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணுமோ அந்த லிங்க்ஸ் அனுப்புறது அதெல்லாம், அதுக்கப்புறம் டெய்லி அந்த டைனமிக் டே சிடியை பாருங்கள், அப்புறம் அந்த நாள் என்ன செய்யணுமோ என்ன மீட்டிங் அட்டன் பண்ணணுமோ பாருங்கள். உள்ளே வந்து இந்த ட்ராக்கர் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள், உங்கள் அப்ளைன் டவுன்லைனோட தொடர்பு வைங்க, நாளைய அப்பாயின்மெண்ட் என்ன பாருங்கள். இரவு படுக்க போகும்போது கனவு காட்சியை காமிச்சிட்டு அப்படியே ஆழ்ந்த உறங்க போங்க. ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்காக இங்கே காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் வாட் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதை வந்து ஒரு டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனாக எடுத்துகிட்டு வாங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக எல்லாம் சொல்லி வந்துட்டேன். செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வெற்றி பெற்றுவீர்கள். நான் இது மாதிரிலாம் செஞ்சு தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். அதே தான் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன், நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். இதை சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கை
நீங்கள் எப்படியோ இதாகிட்டு இருக்கு, ஒரு அற்புதமான விஷயம் கிடச்சிருக்கு, கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது இதை மாத்திரம் செய்யுங்க. கரெக்டுங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த்.